Hello, my dear friends. Today we are going to see the comparison between growth and development. Before we get into the content, growth and developmentoட மீனிங்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ அது மூலமாக நம்ம வந்து இன்னும் ஈஸியாக இந்த கம்பேரிசன் வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நார்மலாகவே நம்ம எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும். க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்கிறாங்க, இது ரெண்டுத்துக்கும் தமிழில் வந்து வளர்ச்சின்னு சொல்லுவோம். என்னடா பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துட போகுது, அந்த மாதிரி தான் ஒரு மைண்ட்லேயும் இருக்கும். நம்மளுக்கு நிறையா இடத்துல கன்ஃபியூஷனும் இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே இப்போ வந்து கிளியராக என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மீனிங். growth, increase in physical size of a whole or any of its parts, or an increase in number and size of cells. Growth can be measured. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்க்ரீஸ் இன் ஃபிசிக்கல் சைஸ் ஆஃப் அ ஹோல் ஆர் எனி ஆஃப் இட்ஸ் பார்ட்ஸ். ஹியூமன் பாடியை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம குழந்தையில ஒரு மாதிரி இருப்போம், அண்ட் இப்போது நமக்கு ஏஜ் ஆக ஆக ஒரு மாதிரி நம்ம பாடி பார்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை சொல்கிறது பேர் தான் வந்து க்ரோத். அண்ட் க்ரோத் கேன் பி மெஷர்ட். இது வந்து எல்லாருக்கும் தெரியும் அப்படி தானே, வெயிட்டாக இருக்கட்டும் ஹைட்டாக இருக்கட்டும், இட் கேன் பி மெஷர்ட். அண்ட் டெவலப்மெண்ட் வந்து என்னென்னா, எ கண்டினியூஸ் orderly series of conditions that leads to activities, new motives for activities and patterns of behavior. டெவலப்மெண்ட் வந்து கண்டினியூஸாக இருக்கக்கூடியது, அதாவது லைஃப் டைமாக கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கக்கூடியது. அண்ட் ஆனால் க்ரோத் வந்து அப்படி இருக்காது இல்லை. டெவலப்மெண்ட் மாதிரி க்ரோத் வந்து கண்டினியூஸாக இருக்காது. ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் நமக்கு வந்து அந்த க்ரோத் வந்து இருக்கும். ஸோ இது வந்து டெவலப்மெண்ட் என்ன அப்போனா வந்து கண்டினியூஸாக அது வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அண்ட் ஆர்டர்லி சீரியஸ், அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு வந்து ஒவ்வொரு டெவலப்மெண்ட் வந்து நமக்கு ஆகிட்டே இருக்கும். அந்த டெவலப்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு பிஹேவியருக்கு, ஒரு பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிஹேவியர், ஒரு குட் பிஹேவியரை வந்துட்டு அது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ மீனிங் பார்த்தாச்சு, கம்பேரிசன் கூட போகலாமா? ஃபர்ஸ்ட் கம்பேரிசன். க்ரோத் குவான்டிட்டி இண்டிகேட்ஸ் increases enlargement. Development, both quantity and quality improves functioning. ஸோ இந்த இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குவான்டிடேட்டிவ் வந்துட்டு இண்டிகேட்ஸ் இன்க்ரீசஸ் அண்ட் என்லார்ஜ்மெண்ட். இந்த க்ரோத் வந்து நம்ம வெயிட்லேயோ ஹைட்லேயோ இதில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இந்த டெவலப்மெண்ட் வந்துட்டு நம்ம எதில் பார்க்கலான்னா, இம்ப்ரூவ்ஸ் ஃபங்க்ஷனிங், ஒரு ஸ்கில்லில் பார்க்கலாம். இப்போ அதில் வந்து ஒரு பெயிண்டர் இருக்காங்க. ஸோ நம்ம டெவலப்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி வரைஞ்சிருப்பாங்க, அண்டு போக போக அவங்க அந்த ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறது மூலமாக இன்னும் நல்லா வரைவாங்க. அதில் வந்து நம்ம அந்த டெவலப்மெண்ட் மூலயமா அந்த ஃபங்க்ஷனிங் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து என்னென்னா, க்ரோத் இஸ் மெஷரபிள், மெயின்லி குவாலிட்டி அண்ட் நாட் மெஷரபிள். அதாவது க்ரோத் வந்து மெஷரபிள், இது வந்து எல்லாருக்கும் தெரியும், நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான். டெவலப்மெண்ட் வந்துட்டு என்னென்னா, அது மெஷரபிள் தான். மெஷரபிள் மீன்ஸ் நம்மளால் அதை பார்க்க முடியும், பட் ஆனால் அக்யூரேட்டாக நம்ம க்ரோத் மெஷர் பண்ணுற மாதிரி நம்ம அதை வந்து மெஷர் பண்ண முடியாது. அது வந்து ஒரு ஸ்கில், நம்ம வந்து ஓகே இவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தான் பார்க்க முடியுமே தவிர, இவங்க வந்து இத்தனை சென்டிமீட்டர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இத்தனை கேஜி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு க்ரோத்தை பார்க்குற மாதிரி டெவலப்மெண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, க்ரோத் டஸ் நாட் கண்டினியூ, டெவலப்மெண்ட் இஸ் கண்டினியூஸ். நான் இது ஸ்டார்டிங்லேயே மீனிங்கில் சொன்னேன்ல, அந்த மாதிரி தான் க்ரோத் டஸ் நாட் கண்டினியூ. நம்ம குழந்தையில வளர ஆரம்பிப்போம், அண்ட் ஒரு ஏஜ் பேரன் பேத்திலாம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அதுக்கப்புறம் நமக்கு அந்த க்ரோத் இருக்காது, அவ்வளோதான், அதோட ஸ்டாப் ஆகிடும். அது வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் தான் அந்த க்ரோத்தே இருக்கும். அண்ட் இதில் டெவலப்மெண்ட் எப்படின்னா, நம்ம வந்து லைஃப் லாங் வரைக்கும் நமக்கு அந்த டெவலப்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம வந்து பாட்டி ஆனதுக்கப்புறமும் நம்மளால் ஸ்கில் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். நிறையா பாட்டி ஸ்வெட்டர்லாம் பின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க அந்த ஸ்கில் வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்களே, ஸோ அது மூலயமா அவங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் வந்துட்டு லைஃப் லாங் நடந்துகிட்டே தான் இருக்குல்ல. இதுதான் வந்து க்ரோத் வந்து கண்டினியூஸாக வராது, பட் ஆனால் டெவலப்மெண்ட் வந்துட்டு நம்ம டில் டெத் வரைக்குமே அது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்ரஸ் தான். அடுத்தது, growth occurs in different parts of organism. Development describes changes as a whole in organism. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த க்ரோத் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசமில் வந்துட்டு இந்த க்ரோத் வந்து அக்யூஸ் ஆகுது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நமக்கு வந்து நெயில் வளருது அண்ட் ஹேர் வளருது. இது வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் தான் அந்த க்ரோத் வந்து இதாகுது. அண்ட் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் அந்த பெயிண்டரே சொல்லலாமே. பெயிண்டர் இருக்காங்க, அவங்க வந்து வரைகிறாங்க.
ஸோ அவங்களுக்கு வந்து கை மட்டும் டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. அவர் வந்து நல்லா வரைகிறாரு அப்படின்னு தானே சொல்கிறோம். லைக் நம்ம ஹோலாக சொல்கிறோம்ல, அதுதான் டெவலப்மெண்ட்டுன்றது ஒரு ஹோலான ஒரு விஷயம். அண்ட் க்ரோத்துன்றது வந்து அது ஒரு பர்டிகுலராக ஒரு பார்ட் அப்படின்ற பார்ட் ஆஃப் ஆர்கனிசம், ஒரு பார்ட்டில் மட்டும்தான் அந்த க்ரோத் இருக்கும். பட் ஆனால் டெவலப்மெண்ட்டுன்றது ஒரு ஹோல், ஒரு ஃபுல்லான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் என்னென்னா, க்ரோத்தில் ரேட் ஆஃப் க்ரோத் இஸ் நாட் யூனிஃபார்ம், இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அக்யூர். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரேட் ஆஃப் க்ரோத் இஸ் நாட் யூனிஃபார்ம். இது வந்து கரெக்டு தான். நம்ம கிளாஸ்லேயே வந்துட்டு இப்போது ஹைட்டாக இருக்கவங்க இருப்பாங்க, அண்ட் ஷார்ட்டாக இருக்கவங்க இருப்பாங்க, லீனாக இருக்கவங்க இருப்பாங்க, சப்பியாக இருக்கிறவங்க இருப்பாங்க. அந்த க்ரோத்துன்றது வந்து யூனிஃபார்மாக இருக்காது. அண்ட் இண்டிவிஜுவல் அது வந்து டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். டெவலப்மெண்ட் என்ன, ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட் இஸ் ஆல்சோ நாட் யூனிஃபார்ம். அதுவும் இருக்காது. சிலர் வந்துட்டு உடனே வந்து லேர்ன் பண்ணிக்கிறவங்களா இருப்பாங்க, சிலர் ஸ்லோ லேர்னராக இருப்பாங்க. ஸோ அதில் அந்த ஸ்கில்லையுமே அதுலேயும் சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதாவது இந்த டெவலப்மெண்ட்லேயுமே யூனிஃபார்ம் இருக்காது. அதாவது க்ரோத்லேயும் வந்துட்டு யூனிஃபார்ம் கிடையாது, அண்ட் டெவலப்மெண்ட்லேயும் அது வந்து நாட் யூனிஃபார்ம். இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அக்யூரஸ் இன் பிஹேவியர். இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் அக்யூர். இதில் நம்ம என்ன பார்த்தோம், இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் அக்வயர். அதாவது ஒவ்வொருத்தர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இதில் வந்து அவங்களோட பிஹேவியரில் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸ்லோ லேர்னர், டக்குன்னு சீக்கிரம் லேர்ன் பண்ணுறவங்க, இந்த மாதிரி அவங்களோட பிஹேவியர்லாம் வந்துட்டு டிஃப்ரென்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, க்ரோத் மே ஆர் மே நாட் பிரிங் டெவலப்மெண்ட் இஸ் பாசிபிள் வித்தவுட் க்ரோத். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, க்ரோத் இருக்கிறதுனால டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்றது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லணும்னா, ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். க்ரோத் மே ஆர் மே நாட் பிரிங் டெவலப்மெண்ட்னா, க்ரோத் இருக்குன்றதுக்காக டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்றது கிடையாது. அது வந்து அவங்க இண்டிவிஜுவலாக அவங்க வந்து இது பண்ணிக்கிறது பேர் தான் டெவலப்மெண்ட், வளர்த்துக்கிறது பேர் தான் டெவலப்மெண்ட். அண்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெவலப்மெண்ட் இஸ் பாசிபிள் வித்தவுட் க்ரோத். அதே தான், க்ரோத் இல்லாமலேயும் டெவலப்மெண்ட் வந்துட்டு அது பாசிபிள் தான். ஏன்னா இப்போது நம்ம பார்த்தோம்ல, ஒரு ஏஜோடு நமக்கு அந்த க்ரோத் ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து டெவலப்மெண்ட்டும் ஸ்டாப் ஆகுதா? இல்லை, க்ரோத் ஸ்டாப் ஆனதுனால டெவலப்மெண்ட் ஸ்டாப் ஆகலை. அந்த இடத்துல வந்து டெவலப்மெண்ட் வந்துட்டு இட் கண்டினியூஸ், அதாவது டில் டெத் வரைக்கும் நம்ம கண்டினியூஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அது வந்து கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான். அது க்ரோத் ஸ்டாப் ஆகிறதுனால இல்லை க்ரோத் இல்லாததுனால டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்காது அப்படின்றது வந்து கிடையாது. நெக்ஸ்ட், க்ரோத் இஸ் நாட் டைரக்ஷனல், டெவலப்மெண்ட் இஸ் ப்ராக்ரெசிவ் அண்ட் சீக்வென்ஷியல். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, க்ரோத் இஸ் நாட் டைரக்ஷனல். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி க்ரோத் இருக்கும். இப்போது குழந்தையிலேருந்து ஹைட் ஆகிட்டே இருக்கிறவங்க இருப்பாங்க, அண்ட் சிலருக்கு வந்துட்டு ஹைட்டில் ப்ராப்ளம் இருந்து ரொம்ப ஷார்ட்டாகவே இருக்கிறவங்க இருப்பாங்க. அதாவது இப்படி தான் இந்த க்ரோத் வந்து நடக்கணும் அப்படின்னு டைரக்ட் பண்ண மாதிரி அந்த க்ரோத் வந்து இருக்காது. அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் ப்ராக்ரெசிவ் அண்ட் சீக்வென்ஷியல். அதாவது இப்போது டெவலப்மெண்ட்டுன்றது ஒரு பிகினர்லேருந்து ஒரு லேர்னர், பிகினர், அதுக்கப்புறம் வந்து அல்ட்ரா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் வந்து நம்ம வளர்ந்துட்டே போகலாம் அந்த ஸ்கில்ல. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஸ்கூலில் படிக்கிறதே நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நர்சரி, அடுத்து ப்ரைமரி, ஹையர் செகண்டரி, அடுத்து வந்து நம்ம காலேஜ், டாக்டரேட், இந்த மாதிரி இது வந்து சீக்வென்ஷியல். அதாவது ஒருத்தவங்க வந்து இப்படி தான் இந்த டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இது சீக்வென்ஸ் பண்ணி வச்சதில் தான் இந்த டெவலப்மெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கு. நான் இதை எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி டெவலப்மெண்ட் வந்துட்டு ஒரு ப்ராக்ரெஸ், அது இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஷியலாக அது வந்து நடக்கிற ஒரு விஷயம். அண்ட் growth is one aspect of development. growth is one aspect of development. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, growth வந்து டெவலப்மெண்ட்டோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட் இஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் மெனி சைடட். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டெவலப்மெண்ட்டுன்றது வந்துட்டு க்ரோத் மாதிரி ஒரு க்ரோத்துன்றது வந்து நம்ம அதுக்கு எந்த எஃபோர்ட்டும் போட தேவையில்லை, அது பாட்டுக்கு நடக்கும். பட் ஆனால் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். அதாவது அதுக்கு வந்து நம்ம ப்ராக்ரெஸ் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் நிறையா மெனி சைடுன்னா நிறையா டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது.
அதாவது எப்படி சொல்கிறது, பிஹேவியர் டெவலப்மெண்ட், அப்படி இல்லைன்னா சோஷியல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி வந்து நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது. அதுதான் வந்து மெனி சைடட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. க்ரோத் இஸ் நாட் அஃபெக்டட் வெரி மச் பை லேர்னிங். அதாவது க்ரோத் வந்துட்டு லேர்னிங்கை வந்து எந்த விதத்துலையுமே வந்து பாதிக்காது. நம்ம ஹைட் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து படிக்காமல் இருப்போமா, அப்படிலாம் இருக்காது. ஸோ அதாவது லேர்னிங்கை வந்து இந்த க்ரோத் வந்து எந்த விதத்துலையுமே வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அஃபெக்ட் டெவலப்மெண்ட் டு அ வெரி கிரேட் எக்ஸ்டென்ட். வந்து நம்ம போத் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல சொல்லலாம். லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு டெவலப்மெண்ட்டை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும். இது நம்ம எப்படி சொல்லலாம்னா, நம்ம ஒரு நல்ல விஷயம், இப்போ ஒரு குட் திங்கை வந்து நம்ம லேர்ன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோன்னா, அது வந்து நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராக்ரெஸ்ஸாக இருக்கும். பட் நம்ம வந்து நெகட்டிவ் திங்கை வந்து ஒரு லேர்ன் பண்ணி அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோன்னா, அது வந்து நம்ம டெவலப்மெண்ட் அண்ட் ஆல்சோ பிஹேவியருக்கு வந்துட்டு அது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப டெவலப்மெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரி பேர்ட் திங்கை வந்துட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லேர்ன் பண்ணாமல் இருந்தால் அந்த டெவலப்மெண்ட்டை வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம வந்து அது இந்த மாதிரி கெட்ட விஷயம்லாம் வந்துட்டு லேர்ன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் டெவலப்மெண்ட்டை வந்து அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அட் த சேம் டைம் பிஹேவியரையும் அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து நம்ம இப்போது டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத்துக்குள்ள கம்பேரிசன் வந்து நம்ம இதில் ஃபுல்லாக பார்த்தோம். அண்ட் இதில் வந்து மெயினாக என்ன இருக்குன்னா, க்ரோத்துன்றது வந்துட்டு ஃபிசிக்கலாக நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். பட் ஆனால் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு அது ஒரு ஒரு ப்ராக்ரஸ் அண்ட் அது ஒரு ஸ்கில் பேஸ்டாக தான் வந்து நம்ம நமக்கு வந்து அந்த டெவலப்மெண்ட் அப்படின்றத வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஐ ஹோப் எல்லாருக்கும் வந்துட்டு இந்த கம்பேரிசன் வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.